ஹலோ ஃப்ரீக்ஸ், நம்ம இருக்கிறது இறுதி சுற்றில் நாள் 3. ஸோ கடுமையான மழையின் காரணத்தால் இன்றைக்கி வெளியே போக முடியாது. ஸோ ஒர்க் அவுட் ஆனால் முடிச்சே ஆகணும். சரின்ட்டு வீட்டுக்குள்ளேயே 2 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் நடக்கும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கண்டுக்காமல் நம்ம நடைப்பயிற்சியை சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்குள்ளே குச்சாச்சு. ஸோ ஃப்ரீ ஸ்குவாட்ஸில் ஒரு 50 ரெப்பு, அதை முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக க்ரன்ச்சஸ் போயாச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் போடும்போது நம்மளோட சைட் பெல்லி ஃபேட் கம்மியாகும். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக போசிங் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் அவுத்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு போசிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜாலியாக இருந்தது அது. அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம புஷ்அப்ஸ் பேலன்ஸ் இருந்தது. சரி புஷ்அப்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு புஷ்அப்ஸ் ஒரு 50 ரெப்பு சிறப்பாக தட்டி விட்டாச்சு. ஸோ அதுவும் நல்லாவே போச்சு. கிளைமேட் வேறு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு டயர்டாக அவங்கள சீக்கிரம் ஆகாது. புஷ்அப்ஸை முடித்தோடனையும் லைட்டாக எனர்ஜி இருந்தது. சரி பேக்குக்கு ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசில் அப்புக்கான பேசிக் ப்ராக்டிஸு ஸோ அதை பண்ணிட்டு இருந்தோம். அதை பண்ணதுக்கப்புறமா பேக் போசிங்கும் பார்த்தேன். ஸோ அதுவும் நல்ல கண்டிஷனில் வந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு யாருமே இல்லாத ஒரு பழைய தேட்டரில் போய்ட்டு இந்த ஸ்க்ரீன்லாம் தூக்குற தேட்டரில் போய்ட்டு அருமையான படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. டுடே ஜாலி டுமாரோ காலி.